நம்முடைய துவாக்கள் என்ன இருக்காது, உயிரோட்டம் இருக்காது. அதனால ஒரு தேவையை கேட்கிறதாக இருந்தாலும் சரி, ஒரு மன்னிப்புடைய விஷயமாக இருந்தாலும் சரி, தொடர்படியாக நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு வழிகாட்டம். அது எந்த நேரத்தில் அல்லாஹ் அக்செப்ட் பண்ணுவோம் தெரியாது. ஒரு அரசாங்க ரீதியாக ஒரு பையில கொடுத்துட்டோம்னு சொன்னா அந்த பையில எப்ப எடுத்து அந்த டேபிள் போகும் இந்த டேபிள் காத்துக்கிட்டே இருந்து நம்ம பதிலுக்காக உட்கார்ந்து இருக்கிறோம் இல்லையா? இது இப்பதான் போகும் சொன்னா அதை பத்தி கவலைப்படாம வேற வேலைகளை ஈடுபட்டுருவோம் நம்ம. ஆனா எப்ப வேணாலும் அந்த டேபிளுக்கு போகலாம், எப்பனாலும் நம்மளை கூப்பிடலாம் அப்படின்னு இருக்கும்போது நம்ம உட்காந்து அலர்ட்டா உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். அது மாதிரி அல்லாஹ் தஆலா ஒரு துஆவுடைய விஷயத்திற்கும் எப்படி மறைச்சு வச்சிருக்கிறானோ அது மாதிரி லைலத்துல் கத்ரையும் மறைச்சு வச்சிருக்கிறான். இஸ்முல் ஆலம் என்று சொல்லக்கூடிய அஸ்மாவுல் ஹுஸ்னாவுல இறைவனின் 99 திருநாமங்கள் இருக்கு இல்லையா, அதுல ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தையை நம்ம அல்லாஹ்ட்ட சொல்லி துஆ கேட்டோம் அல்லாஹ் கபூலாக்குன்னு வச்சிருக்கிறான். அந்த இஸ்முல் ஆலம் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்தரமான அந்த அல்லாஹ்வுடைய திருப்பு இருக்குது, அதுவும் எதுன்னு சொல்லி என்ன சொல்லப்படல, தெளிவாக்கப்படல. இந்த 99க்குள்ள இருக்குதுப்பா. அப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த 99 திருநாமங்களை மனப்பாடம் பண்ணி ஒட்டுமொத்தமா சொல்லி நம்ம துஆ கேட்டோம் சொன்னா அதுல ஒண்ணுதானே, அந்த ஒண்ணு கொண்டு அல்லாஹ் தஆலா அந்த துஆவை என்ன செய்யறான், கபூல் செய்யறான். அப்ப அந்த ஒண்ணு தேடுறதுடைய பரக்கத்தால விளைவான முயற்சியால எல்லா இஸ்முல் ஆலத்தையும் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறான். அதே மாதிரி நடுத்தொழுகையுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தப்படுகிறது. நடுத்தொழுகை விட்டாதீங்க, அந்த நடுத்தொழுகைங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதெல்லாம் ரொம்ப கண்கருத்தமா பார்க்கிறான். எவர் ஒரு நடுத்தொழுகை விட்டுறாரோ அவருக்கு சொத்தை சுகம் எல்லாமே பிடுங்கப்பட்டு நடுத்தொழுகை விட்டா என்ன ஒரு இழப்போ அதை விட இழப்பு அவருக்கு ஏற்படுது என்பதாக சொன்னாங்க. இப்ப நம்ம 5 நேர தொழுகையில நம்மளுடைய அறிவுக்கு ஏற்பட்டு இந்த நடுத்தொழுகை எதுவா இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். எதுவா இருக்குங்க?